பெருமன்பிற்கும் உரிய நமது அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தினுடைய மாணவ குருமார்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். அவர்களோடு வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகிய அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஞாயிறு என்பதை செயல் நாளாக கொண்டு வாரந்தோறும் உங்களுக்கெல்லாம் வகுப்பெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நமது அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தினுடைய ஜோதிட ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நம்ம இன்றைய தினம் ஜோதிடத்தில் எனது அனுபவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்வு ஸ்ரீலிபுத்தூர் சூடி கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் நாச்சியார் அவர்களது திருத்தலம் அமைந்த ஸ்தலம். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் ஆகியோர்களது அனுகிரகம் பெற்ற பூமி. கல்வி கடவுளான ஹயக்ரீவருடைய பிறந்த நாள், அவருடைய ஜெயந்தி தினம். அதோடு மட்டுமல்லாமல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த ஆசிரியர் தினம் மற்றும் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் அவர்கள் பிறந்த மாவட்டம். ஒரு காலத்தில் இதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தது. அவர் பிறந்த மாவட்டம் அந்த ஒரு நாளில், அதோடு சிறப்பாக இனிதான பிரதோஷ நாளில் நம்ம இந்த நிகழ்வை வைத்திருக்கிறோம். இப்போ எனது அனுபவம் அப்படின்னு சொன்னேன். ஜோதிடத்தில் அனுபவம் அப்படின்னா ஒரு 18 வயசுலேருந்து ஜோதிடத்தில் ஆர்வம். ஒரு 20-22 வருடங்களாக ஜோதிடராக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஜோதிட ஆசிரியராக கடந்த 25 ஆண்டுகளாக இருக்கிறோம். அப்போ இந்த அனுபவங்கள்லாம் பெரிதா அப்படின்னு கேட்டால், பல நூற்றாண்டுகள் கண்ட இந்த கலையில் இந்த 22 ஆண்டுகள் எல்லாம், அதாவது 0.1 சொல்லுவோம் இல்லையா, 0.1 அவ்வளோதான். அப்போ இந்த அனுபவங்கள்லாம் ஜோதிடம் சொல்ல போதுமான்னு கேட்டால், எனக்கும் தெரியாமல் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. நம்ம கற்றுக்கிட்டது ஒரு 20% தான் இருக்கும் அப்படின்னு தோணும். அப்போ ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஆயுள் போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பத்தாது. அப்போ என்னைக்கு நம்ம நிறைவடைகிறது, நிறைவு பூர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் இதில் இல்லவே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் அவங்கள பூரணத்துவம் ஆக்குதே ஒழிய அவங்க பூரணமாக கற்றுக்கிட்டாங்களான்னா இல்லை. ஜோதிடம் ஒன்று மட்டும் இந்த ஜென்மத்துக்கான கலை இல்லை. உண்மையிலே தான் கடந்த ஜென்மங்களில் ஜோதிட வாசனை இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் நமக்கு ஆர்வம் பிறக்காது. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். அப்போ முன் ஜென்மத்தில் நம்ம ஜோதிடத்தோடு தொடர்புடையவராக இருக்கும்போது தான் இந்த ஜென்மத்தில் ஜோதிடம் அறிய ஆர்வம் நமக்கு பிறந்திருக்கு, ஜோதிடம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இந்த ஜோதிடத்தை இயக்குவதே 9 கிரகங்கள் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஜோதிட இயக்கம் பரிபூரணமாக 2 கிரகங்களால் தான் நடைபெறுகிறது. 2 கிரகங்கள். என்ன கிரகங்கள்? இந்த ஜோதிட இயக்கம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மனிதரையும் அனுதமும் வழிநடத்தி செல்வது 2 பேர் தான். 9 கிரகங்கள் நம்ம எல்லாம் காரத்துவங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் 2 கிரகங்கள் மட்டும்தான் வழிநடத்தி செல்கிறது. யார் அவர்கள்? ஒருவர் ராகு, மற்றொருவர் கேது. இவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த உலகம் எல்லாம் தனித்தனியாக இயங்கும். இந்த 2 பேர் தான் மனிதனுடைய வினைகளை செயல்படுத்துவதில் முக்கியமானவர்கள். ஒருவர் கேது. கேது என்ன செய்வார்? நம்ம ஏற்கனவே செய்த வினை தொகுப்புகளை கையில் லிஸ்ட் மாதிரி வச்சிருப்பார். சித்திரகுப்தன் அவருடைய அடையாளம். அந்த வினைகளை இந்த ஜென்மத்தில் கொண்டு வந்து அனுபவிக்க செய்கிறவர் கேது. அப்போ ராகுக்கு என்ன பணி? இப்போ எல்லாருமே வினைகளை அனுபவிச்சு தேவர் ஆயிட்டாங்கன்னு வைங்க. 33 முக்கோடி தேவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம எல்லாம் இறந்து எல்லாருமே தேவர் ஆயிட்டா தேவலோகத்தில் இடம் இருக்குமா? அப்போ அங்கே ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, கடவுள்களுக்கு போட்டி வந்துடும். இப்போ எல்லாம் கடவுள் ஆகிட்டா என்ன ஆகுறது? இறந்து போய். அப்போ மறுபடியும் இவங்களை பாவம் பண்ண வச்சு பூமியில் பிறக்க வச்சா தான் மேலே இடம் குறைவாக இருக்கும், கடவுள்கள் அளவாக இருப்பாங்க. அதற்காக உருவானவர் தான் ராகு. அப்போ கேது ஏற்கனவே செய்த வினையை அனுபவிக்க வைப்பார். ராகு என்ன செய்வார்? இந்த வாழ்வில் நம்மளை புதிதாக வினைகளை செய்ய வைப்பார். ஒருவருக்கு எப்பெல்லாம் கேதுவோட ஆதிக்கம் வருதோ அப்போ முன்னர் செய்த வினையை அனுபவிக்க வைப்பார். ராகு வரும்போது புதிதாக வினைகளை உருவாக்கி மறுபிறப்பெடுக்க வைப்பார். இவங்க 2 பேரும் இந்த பணிகளை ஒன்னா செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா காரகத்துவங்கள் அனைத்தும் முற்றிலும் நேர்மாறானவை. அப்படிதானே? கேது வறுமை, ராகு வசதி. கேது எளிமை,
ராகு பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேறுபட்டது. ஜாதக கட்டத்தில் 1-7ன்னு மாறுபட்ட கோணத்தில் நிற்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர் டீலிங் இருக்கும். அது இந்த கொரோனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேது அளவில் மிகச்சிறியது, ராகு மிகப்பெரியது, அதானே? அப்ப கொரோனா கிருமி எத்தகையது? கண்ணுக்கே தெரியாது, கண்ணில் பார்க்க முடியுமா? இல்ல. அப்ப அதை உருவாக்குறவர் யாரு? கேது. சரி, அந்த கிருமிய அவர் மட்டும் வச்சிருந்தா தானே கேது. உலகம் எல்லாம் பரப்புனா யாரு? அது ராகு. அப்ப ராகு கேது சேர்ந்து வேலை செய்வாங்களா? எப்ப வேலை செய்வாங்க? இந்த உயிர் ஒளி கிரகங்கள் எல்லாம் ஒரு 7-8 கிரகம், எல்லா கிரகங்களும் ராகு கேது கிட்ட சிக்கும் போது, கரெக்டா கொரோனா அப்படிங்கிற பெரும் தொற்று உருவானதற்கு முதலில் வரக்கூடிய டிசம்பர் 26ஆம் தேதி, டிசம்பர் 26ல ஒரு கிரகணம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 6 கிரகங்களும் ராகு கேது கூட இருந்தது. இன்னொரு கிரகமும் சாரம் மூலமா சேர்ந்துருச்சு. அப்ப 7 கிரகங்களும் ராகு கேதுனுடைய பிடியில சிக்கியது. எங்க? மிதுனத்துல. மிதுனத்திலையும் தனுசுலையும். மிதுனத்துல யார் இருந்தா? அப்ப சொல்லுங்க. மிதுனத்துல ராகு. ஏன்னா இப்ப கும்பத்துல இருக்காங்க இல்லையா, கடந்த 5 ஆண்டுகள் இங்கே தானே வந்திருப்பாரு. அப்ப மிதுனம் என்பது என்ன? அங்க என்ன நட்சத்திரம் இருக்கு? மிருகசீரிடம், அதுக்கப்புறம் திருவாதிரை, அதுக்கப்புறம் புனர்பூசம் இருக்கா? இப்ப காலபுருஷத்துக்கு இது எத்தனையாவது வீடு? 1, 2, 3. இப்ப 1வது வீடு தலை, 2வது வீடு முகம், 3வது வீடு தோள்பட்டை கழுத்து. உண்டா? திருவாதிரையில பிறந்தவர் யாரு? ஆலகால விஷத்தை உண்ட நீலகண்டன் பிறந்தாரா? நடராஜர் அங்கதான் பிறந்தாரு. நீலகண்டன் ஏன் பேர் வந்துச்சு? அந்த அமிர்தம் கடையும் போது உருவான அந்த விஷம் இருக்கிற விஷத்தை மட்டும் பருகினதுனால பார்வதி கழுத்துல நிறுத்தினதா சொல்லுவாங்க இல்லையா, அதனாலதான் நீலகண்டன் பேர் வந்துச்சு. இப்ப இந்த கொரோனா தொற்று எங்க வந்துச்சு பாத்தீங்களா? அது உருவாக்குனது கேது. ஆனா யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்றா? அவர் தயாரிப்பாளர், இவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர், உலகம் எங்கும் பரப்பக்கூடியவர். அப்ப இந்த அவங்க மறைமுகமா காரத்துவங்கள் எதிராக இருக்கும், ஆனா செயல்படுத்துறது யாரு? இவங்க. அப்ப இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுடைய நன்மை தீமைக்கு எந்த கிரகம் காரணமாக இருக்கும்? அவ்வளவுதான். நீங்க ஜாதகம் பார்க்க வந்தபோதே புரிஞ்சிடலாம், இவங்க ராகு பக்கத்துல வந்திருக்காங்களா, கேது பக்கத்துல வந்திருக்காங்களா. அவங்க ஜாதக நோட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நீங்க இன்றைய நாள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? மகாவிஷ்ணு பிறந்த வாமன அவதாரம் எடுத்த திருவோணம் நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் முழுமை பெற்ற நட்சத்திரம். திருவோணம் என்றாலே நட்சத்திர அடிப்படையில் வணங்குதல் அப்படின்னு பெயர் பெறும். அப்ப அந்த நட்சத்திரம் வந்திருக்கு இன்னைக்கு. இப்ப உங்களிடம் ஜாதகம் பார்க்க வர்றாரு, அந்த ஜாதகத்தை எடுக்கிறீங்க. அந்த இடத்துல இருந்து 6 கட்டத்துக்குள்ள இருக்கிறது ராகுவா கேதுவான்னு பாக்குறீங்க. அப்ப அவர்கள் அங்க கேது இருந்தா என்ன கேட்க வந்திருப்பாங்க? அவங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்க வினையை கேட்க வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னா எதுக்காக வந்திருப்பாங்க? இனி பிரம்மாண்டமா எதை வாங்கலாம், எதை அனுபவிக்கலாம்னு கேட்க வந்திருப்பாங்க. அப்ப இந்த 2 தான் ஒரு மனிதனை ஜோதிடரை நோக்கி வர சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் ராகு கேது. ராகு கேதுகள் தான் இந்த மனித வாழ்க்கையினுடைய நன்மைக்கும் தீமைக்கும் காரணமாகிறது. ராகு மனித வாழ்வை மயக்கும், பிரம்மாண்டமாக அள்ளி கொடுக்கும் இல்லையா? ஆனா இறுதியில துன்பத்துக்கு தள்ளும், மறுபிறவி பிறக்க வைக்கும். ஆனா கேது வாழ்க்கை நெடுகளும் சிரமத்தை கொடுக்கும், தொழில நஷ்டம், வீட்டுல குழப்பம். ஆனா முடிவில் என்ன செய்யும்? மரணம் இல்லா பெருவாழ்வை கொடுக்கும், கேதுவோட அனுபவத்தை பெற்ற பிறகு. அதுக்காக எல்லா மனிதர்களும் கேது சார்ந்தவர்கள் ராகு சார்ந்தவர்கள் அர்த்தம் இல்லை. அதாவது கேதுவும் ஒரு நேரம் நம்மளை பற்றும். அதாவது சொகுசா பகட்டா வசதியா ராகு போல வாழ்ந்துட்டு இருக்கிற நபரும் கூட ஒரிடம் துறவியாகலாம் இல்லையா? அது மாதிரி. இப்ப எதுக்காக அப்படின்னா இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தை அணுகுங்க. அப்ப ஜாதகத்துல திசா புத்திகள் எல்லாத்தையும் மீறி இந்த ராகு கேதுவோட ஆதிக்கம் இருக்கும். இப்ப எனது அனுபவத்துல ஒவ்வொரு பாயிண்டா நான் சொல்லிட்டு வர்றேன். சுருக்கமான சில விஷயங்களை மட்டும் என் அனுபவத்துல நான் பயன்படுத்திட்டு இருக்கிற சில குறிப்புகளை. முதல்ல ஒரு குழந்தை பிறப்புல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? அப்ப அந்த குழந்தை பிறப்பு, இந்த குழந்தை பிறப்புக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இப்ப நார்மல் டெலிவரி குறைஞ்சு போச்சு, இயற்கையான பிரசவங்கள் எங்கேயா இருக்கா? இப்ப சமீபத்தில் எங்க வீட்டுல இயற்கை பிரசவம் நடக்குதுன்னு யாரா கை தூக்குங்க.
இயற்கை பிரசவம் நடந்ததுன்னு 1, 2, 3, 4 மருத்துவமனைக்கு போனீங்களா? ரைட்டு, சரி. சிசேரியன் பண்ணி பிறந்த குழந்தைகள் கை தூக்குங்க. சமீபத்தில் இந்த ஒரு ஆண்டுல பார்த்தீங்களா? எதுக்காகன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக சொன்னேன். இப்போ அரசு மருத்துவமனையெல்லாம் முன்னாடி நார்மல் டெலிவரிக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அங்கேயே இடம், நேரம், சூழல், காலம் கருதி ஒரு அரை மணி நேரத்தில் அறுத்து குழந்தைய கையில் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அப்படிதானே? அப்போ எந்த தனியார் மருத்துவமனை இன்றைக்கி நான் சாதாரணமான பிரசவத்துக்கு தயாராகிறது இல்லை. அப்போ முதல் வேலையை நம்ம என்ன செய்வாங்க? குழந்தை பிறப்பதற்கு எங்களுக்கு நல்ல நேரம் வேண்டும் கேட்பாங்க இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? நல்ல நேரம். நம்ம என்ன செய்வோம்? ராகு கால யமகண்டம் இல்லாமல் நல்ல நட்சத்திரம் குறிப்பாக நம்ம சொல்லியிருப்போம். பாலாரிஷ்ட நாள். பாலன்னா என்ன? நாள்கள் இருக்கு இல்லையா? அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், பாலாரிஷ்ட யோகம்னு. அது பிரபாலாரிஷ்ட யோகம். அதுக்கு பேரு குழந்தை அந்த நாளில் பிறந்தா பாதிப்படையும். ஒரு 8 நாள் அந்த நாட்களை தவிர்க்கணும். முதல் விஷயம். இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல நேரத்தில் எடுத்து கொடுத்துருவோம். ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த குறித்த நேரத்தில் பிறந்ததுலேருந்து அவருடைய ஆயுள் முழுவதும் என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு தீர்மானிச்சா எடுத்து கொடுப்போம்? அவ்வளோ அவகாசம் கொடுப்பாங்களா? இல்லை. அப்போ ஏதோ ஒன்று. ஆனால் நம்ம சிசேரியன் குறித்து கொடுக்குறது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் உண்மையிலே நம்ம கடவுள் இல்லை. ஏன் அப்படின்னா ஜெயர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. என்ன இருக்கு? இந்த உலகத்தில் ஜனனம், இடையில் வரக்கூடிய திருமணம், முடிவில் வரக்கூடிய மரணம், இந்த 3ம் ஜோதிடர் கையில் இல்லை. இதெல்லாம் எங்களை சொல்ல முடியலன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கடவுள் வச்சிருக்காரு. இதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டா என்ன ஆயிடுவீங்க? நம்மகிட்ட கொடுத்துட்டான்னு வச்சுங்க, நம்ம ஜோதிடர், நம்ம தான் அனைத்து நாட்டினுடைய பிரதமர், நம்ம தான் அனைத்து மாநிலத்தினுடைய முதல்வர், ஜோதிடர் தானே இருப்பாங்க முக்காலமும் தெரிஞ்சா. அப்ப கடவுளுக்கு என்ன வேலை? விதியை தெரிஞ்சா யாரையாவது சாக விட்டுருவோமா? ஒரு விஷயம் நடக்க விட்டுருவோமா? அப்ப விதியை அடியோட மாத்திருவோம். அதனாலதான் இந்த 3 விஷயத்தையும் எந்த நொடியில அந்த குழந்தை பிறக்கும், எந்த நொடியில ஒருவருக்கு திருமணம் ஆகும், உடனே சொல்லுவாங்க. நிறைய நாங்க சொன்னா நடந்திருக்கு. 70% பேருக்கு நடக்கும், 50% பேருக்கு நடக்கும், 50% பேருக்கு நடக்காது. ஏன்னா இதெல்லாம் நம்ம கையில இல்லை. அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. என்ன அப்படின்னா இந்த வயதான முதிர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மரணத்தை மட்டும் நிச்சயிக்க முடியும். அவர்கள் மரணத்தை எல்லாம் 99% நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஆனா ஒருவர்லாம் என்னிடம் ஜாதகம் பார்க்க உட்கார்ந்துருக்காரு. ஜாதகம் பார்த்துட்டாரு. வீட்டுக்கு போனால் அவங்க மனைவி இறந்து போச்சு. நான் அதை சொல்லவே இல்லை. அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது, ஏன் அப்படின்னா நிச்சயிக்கப்பட்ட இளம் வயது மரணங்களை நம்மளால சுட்டி காட்ட முடியாது. அகால மரணம், எதிர்பாராத மரணம், ஆபத்து இருக்கிறதெல்லாம் தெரியும். ஆனா நிச்சயமா மரணமான அப்ப இந்த 3 விஷயங்களை இந்த 3 விஷயம் நம்ம கையில இல்லை. அப்ப இந்த நேரம் குறிச்சு கொடுக்குறோம்ல சிசேரியனுக்கு, இதன் மூலமா அதுபடி துல்லியமா நம்மளால நிர்ணயிச்ச முடியுமா? முடியாது. ஏன்னா இறை அந்த கணக்கு போட்டிருக்கோம். நம்ம என்னதான் நேரம் குறிச்சு கொடுத்தாலும் அந்த குழந்தை எப்ப பிறக்கணும்னு அதுக்கு தலையெழுத்து இருக்கோ அப்பதான் பிறக்கும். சரியா? அப்ப சிசேரியன் பண்ற முறை தவறான்னு கேட்டா இல்ல. அந்த காலத்துல சோழ மன்னரான கரிகால சோழன் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறப்பே சிசேரியன் தான். தெரியுமா? களப்பரர்கள்னு ஒரு தமிழர்களுடைய இருண்ட காலம் சொல்லுவாங்க. அவர்கள் ஆளும்போது சோழ பேரரசு நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டது. மன்னர் தவறிடுறாரு, பட்டத்து ராணி இருக்காங்க வயிற்றுல கர்ப்பிணியோட. அப்ப ஆஸ்தான ஜோதிடர்கள் நம்மளுக்கு தான் அங்கேயும் என்ன அப்படின்னா இந்த ஒரு 6 நாளைக்கு அப்புறம் குழந்தை பிறந்தா மீண்டும் ராஜ்யத்தை பிடிக்கலான்னு காட்டுல இருக்கும்போது ராணிகிட்ட சொல்றாங்க. அவங்க சகோதரன் பாதுகாப்புல இருக்காங்க, மன்னர் இல்ல. அப்ப அந்த 6 நாளைக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு தலையில மரத்துல கட்டி தொங்க விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரியாக அந்த 6 நாளைக்கு அப்புறம் கரிகால சோழன் பிறந்ததாக கதை உண்டு, கதை வரலாறு. சரியா? அப்ப அந்த காலத்திலேயே நேரம் குறித்து பிறந்த குழந்தைகள்லாம் இருக்கு. அப்ப அந்த நேரத்தை குறிக்கும் போது என்ன செய்யணும்? நீங்க பிரபாலாரிஷ்ட நாளாக இல்லாமல் இருக்க வேண்டும். ஓரளவுக்கு லக்ன சுத்தம் இருக்கணும், ஆயுள் அமைப்புகள்லாம் தீவிரமா இருக்கட்டும். சரி, அப்படி பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, முதல்ல உங்ககிட்ட ஒரு குழந்தை ஜாதகம் வந்துடுது. குழந்தை ஜாதகம் வந்த உடனே அதுக்கு எடுத்தோடனே அப்படியே பலனை ஆரம்பிச்சு அதோடைய 40 வயசு வரை சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏன்? முதல்ல குழந்தை ஜாதத்தை பார்த்த உடனே முதல் கவனிக்க வேண்டிய விஷயம், அதுக்கு ஆயுள் இருக்குமான்னு கவனிக்கணும் இல்லையா? அதற்கப்புறம் அதுக்கு கண், காது, மூக்கு, செவிடெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பார்க்கணும் இல்லையா? பார்க்கணும். அதற்கப்புறம் தான் 3வது மற்ற விஷயங்கள்லாம் சொல்லணும். எடுப்பிலேயும் இவர் IAS படிப்பார், மருத்துவர் படிப்பார், 1 மாத குழந்தைக்கெல்லாம் பலன் சொல்றவங்களாம் இருக்காங்க.
அப்ப நம்ம முதல்ல ஆயில கவனிக்கணும். அப்ப ஆயில கவனிக்கணும்னா ஒரு குழந்தை ஜாதத்துல எதை கவனிக்க வேண்டும்? இந்த உலகத்துல உயிர் உடலை தரக்கூடியவர் யார்? 2 பேரு, சூரிய சந்திரன். அந்த ஜாதத்துல நல்லா இருக்கா? அதுக்கு முன்னாடி லக்னம் லக்னாதிபதி, லக்னம் லக்னாதிபதி, ராசி ராசி அதிபதி, அதுல சந்திரன் வந்துருவாரு. அதுக்கப்புறம் சூரியன். அப்புறம் அந்த குழந்தையனுடைய பாதுகாவலர் ஒருத்தர் இருப்பார்ல, பாடி கார்டு. யாரு குழந்தையோட பாடி கார்டு? யாரு பாதுகாவலருங்க? சத்தமா சொல்லுங்க. குழந்தையோட பாதுகாவலர் ஒரு கிரகம். யாரு? குழந்தை காரகம் யாரு? குரு பகவான் தாங்க குழந்தையோட பாடி கார்டு. குழந்தையோட மெய் காப்பாளர் யாரு? குரு பகவான். அந்த குரு பலமா இருந்தா எந்த நோயில இருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துடும். சரியா? ஏன் இந்த குழந்தைய பாத்தீங்களா? நம்ம ஜோதிடத்தை கண்டறிந்த சித்தர்கள் எவ்வளவு அறிவுபூர்வமானவங்க அப்படிங்கிறத, குரு கிரகம் இருக்கு இல்லையா, பூமியை விட 10 மடங்கு பெரியது. நம்ம பூமி 7500 மைல் குறுக்களவு. ஆனா குரு வியாழன் இருக்கு இல்லையா, அந்த கோள் 80,000 மைல் குறுக்களவு, ஏறக்குறைய 10 மடங்கு. பூமி விண்வெளியில் எத்தனையோ குறுங்கோள்கள் சுத்திட்டு இருக்கும். அந்த கோள்லாம் கிட்டத்தட்ட ஒரு சென்னை அளவுக்கு ஒரு கோள்லாம் இருக்கு, குறுங்கோள்கள், எரிகற்கள், குறுங்கோள்லாம். அதுக்கெல்லாம் மோதிச்சுன்னா பூமியில காணாம போயிடும். அப்படிப்பட்ட கோள்கள் எல்லாம் பூமியை விட 10 மடங்கு ஈர்ப்பு விசை வச்சிருக்கு இல்லையா, தன் பக்கம் இழுத்துரும். அதுட்டு அந்த கோள் வந்து சந்திரன் அளவுக்கு ஒரு கோள்லாம் ஏறக்குறைய ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி வியாழன் மேல மோதிச்சு. அந்த கோள் மட்டும் பூமியில மோதி இருந்தா பூமியே இருந்திருக்காது. ஆனா வியாழன் மேல மோதும் போது அதுக்கு ஒரு சிறு எறும்பு கடிச்ச மாதிரி பாதிப்பு வந்தது. இப்ப புரியுதா? நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவுபூர்வமானவங்க, ஆக்கப்பூர்வமானவங்க, விஞ்ஞான அறிவுல எவ்வளவு உயர்ந்தவங்களா இருந்திருக்காங்கன்னு. அவங்க அந்த காலத்திலேயே பூமியினுடைய காப்பாளன் புதன், குழந்தை உயிர் இருந்தா தானே இருக்கும். நம்ம அடுத்த வாரிசு வளரனா பூமி இருக்கணும் இல்லையா? அப்ப அதை காக்கிறவர் யாரு? அந்த குரு பகவான் தான் பூமியில பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மெய்க்காவலர். அது அந்த ஜாதகத்துல பலமா இருந்துருச்சு அப்படின்னா அதனாலதான் ஜீவன் யாரு? குரு. உயிரை காக்கிறதுனாலதான் அவருக்கு ஜீவன் பொறுப்பு கொடுத்தாங்க. அப்ப அந்த குரு லக்னம் லக்னாதிபதி சூரியன், அதாவது ராசி அதிபதி சூரியன், சந்திரன் ஏற்கனவே வந்துட்டாரு குரு பகவான். இந்த கிரகங்கள் பலமாக இருந்தால் அந்த குழந்தை என்ன தோஷம் இருந்தாலும் பூமியில உயிர் வாழும். இதுல ஒரு பெரும் பங்கு 50% இருந்தா கூட போதும். இது அனைத்தும் பாதிக்கப்பட்டால் 6, 8, 12, இது அனைத்து கிரகமும் சாரம் வாங்கின கிரகம் 6, 8, 12. இந்த அனைத்து கிரகங்களுக்கும் ராகு கேது தொடர்பு இருந்துச்சுன்னு வைங்க, அந்த குழந்தை பூமியில் ஜீவிப்பது கடினம். அதே மீறி ஏதாவது பலம் இருந்தா தப்பி பழைக்கும். இந்த குரு மட்டும் பலமாயிட்டா தப்பிச்சிடலாம். இவங்களுக்கு தான் பாலாரிஷ்டம் வரும். 12 ஆண்டுகள்ல ஆபத்து வரும். அப்ப அந்த குருவே அழிஞ்சு போயிட்டா, அப்ப குரு ராகுவோட சேர்ந்தா குழந்தைக்கு ஆபத்து வரும். குழந்தைக்கு காவல் இல்லாத மாதிரி, அது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத மாதிரி. அப்ப குழந்தை ஜாதத்தை பார்த்தா சொல்லிடலாமா? அப்ப இனிமேல் பார்க்கும்போது இந்த அடிப்படையில் பாருங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பார்க்கணும்? சரி, ஆயில் பார்த்துட்டோம், அது ஆயிலா வாழும் தீர்க்காயுசா இருக்குமான்னு கவனிச்சுட்டோம். அப்ப அடுத்து அந்த குழந்தை அறிவா இருக்குமா, பேசுமா, காது கேட்குமா, நல்லா இருக்குமான்னு பார்க்கணும். சரி, பாலன்னா யாரு? கிரகங்கள் யாரு? பாலன் ஒருத்தர் அழைப்போம்ல, அந்த பாலன் கிரகங்கள்ல யாரு? இளமை, அதான பாலன். இளமை யாரு? புதன். அவ்வளவுதான். அந்த பாலன்னா புதன் அர்த்தம். அப்ப ஜாதகத்துல இவங்க எல்லாம் பார்த்துட்டு அடுத்து பார்க்க வேண்டிய கிரகம் புதன். நீங்க எந்த ஜாதத்தை எடுத்துக்கங்க, பிறக்கும் போது பாலாரிஷ்டமே புதனாலதான் வரும். பாலாரிஷ்டங்கிறது குழந்தைக்கு ஏதாவது குறைன்னு அர்த்தம், உயிர் போறது வேற. ஆனா குழந்தை கண்ணு காது தெரியாம பேச முடியாம இருக்கிறது, இந்த அமைப்பெல்லாம் புதன். நீங்க நல்லா பாருங்க, புதன் பலவீனமானவங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களோட வித்தியாசமா இருப்பாங்க. அப்ப புதன் பலவீனமானாதான் ஒரு குழந்தைக்கு பேச்சு வராது, காது கேட்காது, கண் பார்வையில குறைபாடு, இந்த மாதிரி உடல் குறை சின்ன வயசுல வர்றதுக்கு காரணமே புதன் தான். அப்ப புதனுடைய பலத்தை மிக முக்கியமாக ஆய்வு செய்ய வேண்டும். ரெண்டாவது, சரியா? அதே போல அடுத்து குழந்தைய வச்சு என்ன பார்க்கலாம்? அடுத்து பெற்றோரை பத்தி பார்க்கணும் இல்லையா? அப்ப பெற்றோர்கள் யாரு? கிரகங்கள்ல சூரியன் சந்திரன், பாவங்கள்ல 4, 9. 4, 9ஆம் அதிபதி எடுத்துக்கலாம், கிரகங்களே எடுத்துக்கலாம். இந்த சூரிய சந்திரன் அடுத்த பாயிண்ட் 6, 8 இல்லாம இருக்கான்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? 6, 8 ஒருவருக்கு ஒருவர் 6, 8. உதாரணமா குழந்தை இப்ப என்ன மாசம்?
ஆவணி மாசம், ஆவணியில பிறந்திருக்கு. ராசி மகர ராசி. இன்னைக்கு தான் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ராசி மகர ராசி, திருவோண நட்சத்திரம். எப்படி இருக்கு சூரியனும் சந்திரனும்? இன்றைய நாள்லாம் வெகு சிறப்பு தான். ஆனா அப்பா அம்மா கடையில ஒற்றுமை இருக்காது. ஏன்? அப்பா சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார், மனைவிய தாயார் சந்திரன் மகரத்துல சனியோட வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒற்றுமை வருமா? இப்ப கவனமா பார்க்கணும். இந்த குரு அல்லது இந்த லக்னாதிபதி, இது ஆணோ பெண்ணோ, லக்னாதிபதி இருக்காருல்ல, அவர் போய் கடகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்காரு? கடகத்துல. இது என்ன லக்னம்னு பார்ப்போம். இப்போ உதாரணமா இது மேச லக்னம்னு எடுத்துக்கிறோம். செவ்வாய் போய் கடகத்துல இருக்கிறதா வச்சுக்கோங்க. லக்னாதிபதி நீச்சம், அது வேற. ஆனா அந்த செவ்வாய் லக்னாதிபதிக்கு சந்திரனோட தொடர்பு வருதா? நேர் 7ஆம் இடமா பாக்குதா? அடுத்து 2வது வீட்டுல யார் இருக்கா? சூரியன் இருக்கா? அப்ப இவங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஆனா குழந்தைக்காக ஒன்னா வாழ்வாங்க. புரியுதா? இதே மாதிரி குருவை எடுத்துக்கலாம். புரியுதா? அந்த லக்னாதிபதிக்கு அப்பா அம்மா கூட ஒரு லிங்க் வந்துருச்சு அப்படின்னா அவங்க குழந்தைக்காக பிரிய மாட்டாங்க. நிறைய வீட்டில் அது நடக்குது இல்லையா? அப்ப 6, 8 இருந்தா குழந்தைய பிரியறதுக்கு வாய்ப்பு. இப்படிதான் கடந்த வாரம் ஒரு ஒரு பெண் கர்ப்பிணி ஆயிட்டாங்க. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி வர்றாங்க. கன்சீவ் ஆனதுலேருந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை. அவங்க தாயார் வீட்டுக்கு போயிட்டாங்க. இனிமேல் அவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க ஜாத்தை பார்த்தா பெருங்குழப்பம். சரி, குழந்தை பிறக்க போதில்ல, குழந்தை பிறந்த தேதியை மட்டும் எடுத்துட்டு வாங்க. இல்லை, எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க, தேதியை மட்டும் கேட்டு வாங்க உங்க உறவினர்கள் மூலமா சொல்றேன் அப்படின்ட்டு. கடந்த இந்த 12ஆம் தேதி நினைக்கிறேன், இப்ப வந்தது இல்லையா? என்ன வந்தது? அமாவாசை வந்ததா? அப்ப என்ன வந்துச்சு? கிரகணமும் வந்துச்சா? மகம் நட்சத்திரம் குழந்தை, ஆவணி மாசம், கிரகணம் வேற இருக்கு. சூரியன் சந்திரன் கேது. ஏன்னா அந்த குழந்தை ஜாதத்தை வச்சுதான் அப்பா அம்மா மறுபடியும் சேருவாங்களான்னு நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லலாம்? சூரியன் சந்திரன் கேது இப்படிதான் வரிசையில் இருக்கு. சூரியன் முதலாவது, சந்திரன் 2வது, கேது பூர நட்சத்திரத்துல இருக்கு. இப்ப என்ன சொல்லலாம்? யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்லுங்களேன். சூரியன் சந்திரன் கேது அவங்க பிரிஞ்சிருக்காங்க. இந்த குழந்தையும் அவங்க இப்ப சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்கா? அந்த கட்டத்துல சிம்மத்துல கூட யார் இருக்கா? அப்ப மொத்தமா பிரிஞ்சிருவாங்களா? அப்படி இல்லை. இந்த குழந்தை பிறந்தது தற்சமயம். இந்த நேரத்தில் எப்படி இருக்கு? சூரியன் சந்திரன் மனசளவுல நல்லா தான் இருக்காங்க. ஆனா கேதுன்னு ஒரு கிரகம் அங்க உட்கார்ந்துருக்கா. கேது யார சொல்லலாம்? தந்தை வழி தாய் வழியில யார சொல்லுவோம்? தாய் வழி. கேது தாய் வழி, பாட்டி தாத்தனா. அப்ப அவங்களுடைய கட்டாயத்தினால அங்க இருக்கு. கொஞ்சம் நாளாக மாறிடும். கேது இங்க இருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு போகும்ல, அப்போ உங்க மனைவியும் குழந்தையும் வந்துடும். இது சரியா? அந்த பலன் கேது நகர்ந்த பண்ணி. ஏன்னா அவங்க ஒரே இடத்துல இருக்காங்க. இப்ப பாம்பு பிடிச்சிருக்கு, பாம்பு நகர்ந்தோடனே வந்துடும். மறுபடியும் இங்க கேது வரும்ல, அப்ப இவங்க இதே மாதிரி பிரிவாங்க. புரியுதா? இப்ப ஒரு ஜாதகத்தை பார்க்கிறோம், ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்க்கிறோம். இதே ஜாதகத்தை சூரியன் சந்திரன் கேது இருக்கு. இந்த குழந்தை பிறந்திருக்கும் போது நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தீங்களா கேட்கலாமா? ஆமான்னு சொல்லுவாங்களா? இப்ப புரியுதா? அப்ப அந்த சூரிய சந்திர நிலையை வச்சு அப்பா அம்மாவோட ஒற்றுமை, மற்ற விஷயத்தை பார்க்கலாம். அப்புறம் அதே மாதிரி சில பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். வாக்கியம் சரியா, திருக்கணிதம் சரியா, நட்சத்திரம் வரும். இப்ப பிறகுற குழந்தைய பாருங்க, நட்சத்திரத்தை மாத்திடுவாங்க. சில பேருக்கு ராசியை மாறிடும். ஏன்னா ரேவதி நட்சத்திரம் இருக்கும். திருக்கணிதப்படி அஸ்வினின்னு எழுதி கொடுத்துருப்போம். அவங்க உடனே வந்துடுவாங்க. ரேவதி அஸ்வினி, இந்த 2 நட்சத்திரத்தில் எது எங்க நட்சத்திரம்? நாங்க 20 வருஷமா ரேவதியை பயன்படுத்திட்டு இருக்கோம், இப்ப எப்படி அஸ்வினின்னு மாத்த முடியும் கேட்பாங்க. அப்ப சந்திரனை யாரு? சந்திரன் யாரு? அந்த சந்திரன் தான் நம்ம வாழக்கூடிய இந்த தேகத்தை கொடுத்தவங்க. நம்ம உயிரை கொடுத்தது தந்தை. அவருடைய பணி பிறப்பிலே முடிஞ்சிருச்சு. நீங்க இதைத்தான் அனுபவிக்க போறீங்க, என்னென்ன அனுபவிக்க போறீங்க, வாழ்க்கையில தான் வரும்னு அப்பா நம்ம தலையில எழுதிட்டார். அப்பான்னா அவர் மட்டும் இல்ல, அவருடைய மூதாதையர். அதுல ஒரு 70% நம்ம முன் செய்த பாவம் 30% சேர்ந்து நம்ம உயிரா லக்னமா எழுதியாச்சு. அந்த ராசி தான் அனுபவிக்க போகுது. அந்த ராசியை கொடுத்தது யாரு? அம்மா தான் நம்மளை பிரசவம் பெத்து போட்டாங்க. கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு கொடுத்தவங்க. ஆகவே அந்த தாய் தான் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரவங்க. அப்ப இந்த சரீரம் தான் நம்மளை போய் பார்க்க கூடாது. யாருடைய குணத்தை பார்க்கணும்? தாயினுடைய குணம். அஸ்வினி நட்சத்திரம் மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் அஸ்வினி மேச ராசி. மேசம் என்ன வீடு? நெருப்பா நிலமா காற்றா? நெருப்பு. மீனம்
நீர். நீர் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும், தன்மையா இருக்கும். சரியா? அப்ப மேசம் எப்படி இருக்கும்? அம்மாவுடைய கேரக்டர் சொன்னா கண்டுபிடிச்சிட முடியாதா? அப்ப இப்படி கண்டுபிடிச்சிடலாம். அப்ப உங்க அம்மா என்ன செய்வாங்க? உங்க உணர்ச்சி வேகம் மிகுந்தவர்களா, எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்களா, சுறுசுறுப்பா இருப்பாங்களா, உற்சாகமா இருப்பாங்களா, டக்குன்னு கோவப்படுவாங்களா, அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணுவாங்களா, மனம் காயப்படுற மாதிரி பேசுவாங்களா? ஆமான்னு சொன்னா மேசராசி. இல்ல அவங்க அம்மா அமைதியானவங்க, வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க, கொஞ்சம் செலவாளி, கையில காசு பணம் சேர்க்க தெரியாது, அமைதியான குணம், ஆனா நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, தூக்கத்துல பிரியம் இருக்கிறவங்க, கொஞ்சம் மெதுவா தான் இருப்பாங்க. இதுல எதுல எங்க குணம் இருக்கு? அம்மாவுடைய குணம் சொல்லிடுவாங்க. சொன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாமா ராசிய? இப்படி நான் கண்டுபிடிச்சதுல எதுவுமே வாக்கியத்துக்கு போகல. இப்படி எல்லாமே திருக்கணிதம் என்ன வரும். இப்ப ஒரே ராசியில 2 நட்சத்திரம் இருக்கும், என்ன செய்வீங்க? கார்த்திகை நட்சத்திரம் ஒரு ஆள் நட்சத்திரம், பரணி நட்சத்திரம்ன்றது. பரணி திருக்கணிதம், கார்த்திகை. இப்பதான் நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்களா நம்ம முன்னோர்கள், இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதி தேவதை. இதெல்லாம் எதுக்கு நினைச்சீங்க? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். சரியா? பரணி நட்சத்திரத்துல யார் பிறந்தா? பரணியில துரியோதனன் பிறந்தாரா? கேள்விப்பட்டீங்களா? சகுனி அங்கதான் பிறந்தாரு. ராமாயணத்துல கூனி அங்கதான் பிறந்தாங்க. பரணி நட்சத்திரம். உடனே உங்களெல்லாம் அப்படி நினைச்சுக்கிடாதீங்க. அந்த பரணிக்கு பாட்டு இருக்குல்ல, கலிங்கத்து பரணி, போர் பரணி. பரணி தரணி ஆளும். எப்படி ஆளும்? இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு சொத்துக்களை அபகரிச்சு ஆளும். அப்ப பேராசை இருக்கும். அப்ப பரணியில பிறந்த நாங்கள்லாம் பேராசைக்காரங்களா? அது இல்ல. அந்த பரணியில எந்த கிரகம் இருந்து திசை நடத்துதோ அப்ப உங்களுக்கு அந்த பேராசை வரும். புரியுதா? ஜோதிடத்துல நம்ம ஒரு சார்பா போகக்கூடாது. மேசராசி அன்பர்களே, நீங்கள் பூரா இந்த ஜென்மம் முழுவதும் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா அதெல்லாம் பலிக்காது. நம்ம மனிதர்கள் நம்ம வெறும் கூடு மாதிரி. ஒவ்வொரு நம்ம அந்த காலத்துல நாடகத்துல சர்க்கஸ் மாதிரி போடுவாங்கல்ல, ஆடலும் பாடல் மாதிரி. பழைய காலத்துல ஒரு கலர் பேப்பர் ஒட்டி அப்படி ரோல் பண்ணுவாங்க, லைட் எரியும், கலர் கலரா தெரிவாங்க இல்லையா? அவங்க தான் நம்ம. ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு திசை வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவோம். ஒரு நேரம் நெருப்பா இருப்போம், ஒரு நேரம் தர்மமா இருப்போம், ஒரு நேரம் காமமா இருப்போம். அப்ப எந்த மனிதரையும் முழுவதுமாக கெட்டவர்னு சொல்லிட முடியாது, முழுவதுமாக நல்லவர்னு சொல்ல முடியாது. மிக மிக நல்லவனான நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். நல்ல குணம்லாம் இருக்கும். எனக்கு கெட்ட திசை வரும்போது என்ன செய்வோம்? கெடுதல் பண்ணுவோம் இல்லையா? இங்க கூடி இருக்கிறவங்க மட்டுமில்லை, இந்த உலகத்தில் இருக்க யாரும், மனிதர்கள் யாரும் ஒரு தவறு கூட செய்யாதவர்னு சொல்ல முடியுமா? புத்தர் ஆசையை விட சொன்ன புத்தர் அவங்க குடும்பத்து ஆசையெல்லாம் அழிச்சிட்டாரு. அப்படித்தானே? நேர்மையை குறிக்கோளாக கொண்ட எளிமையான ராமன் மறைந்திருந்த அம்பு எய்தினார். கடவுளுக்கே அந்த நிலைனா நம்ம எப்படி? அப்ப இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் நம்மளை ஆளுமை செய்யும். அப்ப ஒரே குணத்துல இல்ல. அந்த பரணி நட்சத்திரம் இந்த கிரகம். சரியா? அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை உங்களுக்கு திருவண்ணாமலை ஞாபகம் வந்துடும். நேர்மை, கோபம், எருப்பு, உலகத்தினுடைய முதல் நட்சத்திரம். அது அப்ப அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா இருப்பாங்க. மேசத்துக்கு உண்டான அத்தனை குணமும் கார்த்திகையில இருக்கும். அப்ப பரணியா கார்த்திகா கண்டுபிடிச்சிடலாமா? ஒருத்தருக்கு மண்ணாசை பொன்னாசை வந்துட்டா பரணி நட்சத்திரம். அவங்க தாயா இருக்கு. இந்த பேசிக்கலான குணம், இது அடிப்படையான குணம். இந்த அடிப்படையான குணம் ஒரு 25% இருக்கும். அடுத்தடுத்து நம்ம போய் திசை நடத்தும் போது நமக்கு குணங்கள் மாறும். இதையெல்லாம் தெளிவுட தெரிஞ்சுக்கிட்டா பலனை மிக அற்புதமாக சொல்லலாம். அடுத்து இந்த ராசி நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்கள் விவரங்கள் எல்லாம் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமது புராண இதிகாசங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் சாதாரணமா சொல்லலை. இப்ப இந்த குணத்தை கண்டுபிடிப்பதற்கு 2 கிரகம் தான். இது நாடி ஜோதிடம்லாம் இல்ல, பாரம்பரிய முறையில கூட நீங்க குணத்தை கண்டுபிடிப்பதற்கு 2 கிரகங்களை பயன்படுத்தினால் போதும். பெண்களுக்கு சுக்கிரன், ஆண்களுக்கு குரு. இவங்க தான் ஜீவ கிரகம், மெய்காப்பாளர்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸ் தீர்மானிக்கிறவங்க. அப்ப இந்த குரு இருக்கார் இல்லையா, எந்த ஜாதகமா இருந்தாலும் நீங்க குணத்தை கேட்டாங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் ராசியெல்லாம் குழப்பாதீங்க. ஆண்களா இருந்தா குருவை பாருங்க, பெண்களா இருந்தா சுக்கிரனை பாருங்க. அவங்க எந்த வீட்டுல உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. இப்ப உதாரணமா ரிஷப குரு இருக்கு. யாருக்கு இருக்கு? ரிஷப ராசியில யாருக்கெல்லாம் குரு இருக்கு? ரிஷபத்தில் குரு. பெண்களுக்கு இல்ல, ஆண்களுக்கு. ஆண்களுக்கு ஒருத்தர் இருக்காரு. சரியா? ரிஷபத்துல குரு இருக்காரு. தள்ளிக்கிங்க. ரிஷபத்துல குரு இருக்காரு. ஐயா, உங்களுக்கு வெளி உணவுனா ரொம்ப பிடிக்குமா? ஹோட்டல் சாப்பாடுலாம் விரும்பி சாப்பிடுவீங்க, எப்பயும் டேஸ்டா எதிர்பார்ப்பீங்க. பால் தயிர்லாம் விரும்பி உண்பீங்க. பால் தயிர்லாம் பிடிக்குமா? ஐஸ்கிரீம் பிடிக்குமா? சாப்பிடுவீங்கிறது இல்லை, பிடிக்கும். ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கும். அவ்வளோதான், உட்காருங்க. இது எதை வச்சு சொன்னேன்? ஒன்றும் இல்லை, சுக்கரன்லாம் இல்லை. நீங்க ஒவ்வொரு ராசிலையும் யார் பிறந்தா, எந்த கடவுள் பிறந்தான்னு எடுத்து வச்சா சொல்லிடலாம். ரிஷப ராசியில எந்த கடவுள் பிறந்தாரு? ஐயா, ரிஷப ராசி ரோஹிணியில பிறந்தவர் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. இப்ப நான் சொன்னது பூரா அவர் கேரக்டர், இவர் கேரக்டர் இல்ல. புரியுதா?
அதாவது கிருஷ்ணர் என்ன செய்வார், அவர் வீட்டில் சாப்பிட மாட்டார், அடுத்த வீட்டில் தான் வளர்ந்தார். மாட்டுப்பால் ரொம்ப பிடிக்கும், தயிர் பிடிக்கும், வெண்ணெய் பிடிக்கும், வீடு வீடாக உடச்சி போய் அடுத்த வீட்டு சாப்பாடை சாப்பிடுவார். இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன, அது ஹோட்டல் சாப்பாடு. அப்போ ருசியாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லைன்னா அங்கே சாப்பிட மாட்டாங்க. அவங்க ரோகிணியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரிஷபத்தில் குரு இருந்தாலே இந்த குணம் வந்துடும். இன்னும் நீங்கள் நட்சத்திரத்துக்குலாம் போனால் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம். கடகத்தில் குரு இருக்கிறவங்க யாரு, கடகத்தில் குரு உச்சம். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஆனால் இவருக்கு வக்கரம், அதனால இவர் அந்த லிஸ்ட்டில் எடுக்க முடியாது. கடகத்தில் குரு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாலையில் ஒருத்தர் யாருன்னே தெரியாமல் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா கண்ணீர் வரும். உண்மையா? ஏன் உண்மையா? கடகத்தில் குரு கையை தூக்குனீங்கல்ல, உங்களுக்கு இயல்பாகவே கண்ணீர் வரும் கடகத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு. ஏன் சொன்னேன்? அதே மாதிரி இறக்க சுபாவம் வரும். வாழ்க்கையில் நிறைய பணத்தை விரயமாக செலவு பண்ணுறவங்க, பல பேர்கிட்ட ஏமாறுறவங்க கடகத்தில் குரு இருக்கிறவங்க. ஏன் சொன்னேன்? அங்கே பிறந்தவங்களை பூரா சொல்கிறேன். வாடிய பயிரை கண்டபோது வாடிய வள்ளலார், சரியா? ஐயா எனக்கு கோயிலே வேண்டாம், மும்மூர்த்தியில் என்னை இடம் கூட வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிரம்மா பிறந்தது கடகம். அதுபோல ஸ்ரீராமர் பிறந்தது கடகம். அதே போல கடகத்தில் பிறந்த தர்மர். இப்போ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்களா? அப்போ இவங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? அதான் இதான் மோட்ச ராசி, புரியுதா? அப்போ நம்ம புராணத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் பிறந்தவங்க யாரு, ஜோதிடம் எவ்வளோ எளிமையாக இருக்கு பார்த்தீங்களா? இப்படி ஒரு குணத்தை ரிஷப ராசியில் இப்படி இருக்காங்கல்ல, இது இன்றைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. அப்படி அப்போ நம்ம முன்னோர்கள் பிறந்ததாக சொன்ன அந்த அதிபதி, அந்த வரலாறு, ஒவ்வொரு இடத்துலையும் பிறந்தவங்களை பற்றிலாம் இதான் பார்க்கணும். அதே போல ஒரு ஜாதகத்தை அடுத்து நம்ம பார்த்த உடனே இந்த லக்னம் முதல் எந்தெந்த ராசிகள்லாம் கிரகம் இல்லை, எந்தெந்த ராசியெல்லாம் கிரகம் இருக்குன்னு பார்த்துக்கங்க. கிரகம் இருக்கு இல்லையா, அது நல்லதோ கெட்டதோ அது அவங்க வாழ்க்கையில் ஓரளவுக்கு வேலை செய்யும், ஓரளவுக்கு வேலை செய்யும். ஆனால் அந்த கிரகம் இல்லாத வீடு இருக்குல்ல, இருக்கிறது 9 கிரகம், அதுவும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துடும். அப்போ நிறைய கட்டங்கள் சில பேருக்கு காலியாக இருக்கும். அந்த காலியாக இருக்கக்கூடிய கட்டம் கொஞ்சம் சரிவர வேலை செய்யாது. யாருக்கு? இதை முதல்ல அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த வீட்டின் அதிபதி அதில் சிறப்பாக எங்கேயாவது போய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா கொஞ்சம் வேலை செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஒருத்தருக்கு கல்வி இல்லை, 4ஆம் இடமும் இல்லை, கல்விக்கான இடம் இல்லை, ஆனால் அப்படியே போயிடுச்சா? சரி, ஒரு வீடுன்னு பார்க்குறோம். வீட்டுக்கு எந்த ஸ்தானம்? வீட்டுக்கு 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடம் பலவீனமா இருக்கு, 4ஆம் அதிபதி நீச்சம், 4ல கேது அப்படின்னு மோசமா இருக்கு. அப்ப அவங்களுக்கு வீடு இல்லைன்னு முடிவு பண்ணிடலாமா? எல்லா வீட்டுக்கும் ஒரு உச்சஸ்தானம் இருக்கும், 1, 5, 9. இதுதான் ஐஸ்வர்ய ஸ்தானம், உச்சஸ்தானம். அதுல 9ஆம் இடம் இருக்கு இல்லையா, அந்த வீட்டினுடைய திரிகோணங்கள் பலம் பெற்றால் அந்த விஷயத்தை நடத்தி காட்டும். இப்ப லக்னம் 1, 5, 9 இருக்குல்ல, மூளையில தப்பா இல்லை, அதாவது மூளையில பலம் இல்லை, ஆனா அவங்க பிரபலமா வருவாங்க. எப்படி வருவாங்க? இங்க திறமை இருந்தா மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா? 9ஆம் இடம் பலம் பெற்றவர்களுக்கு மூளை இல்லைன்னா கூட பெரிய இடத்துக்கு வர முடியும், பெரிய இடத்துக்கு வர முடியும். அதுக்கு நிறைய அரசியல்வாதிகளை உதாரணமா சொல்லலாம் இல்லையா? பெரிய பதவிக்கு, பெரிய இடத்துக்கு பொருந்தாத ஒருத்தர் கூட தலைவராக இருக்கார் இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? லக்னம் பலம் இல்லாமல் இருந்தா கூட 9ஆம் இடம் பலம் பெற்றால் ஒருவருக்கு வரும். அப்ப எந்த பாவத்திற்கு குரு தொடர்பு பெறுகிறதோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கேட்பாங்கல்ல, இந்த பையனுக்கு கல்யாண விரைவில் நடக்குமா, வீடு விரைவில் கட்ட முடியுமா, அல்லது இவனுக்கு வேற எந்த கேள்வியா இருக்கட்டும், எந்த பாவகத்திற்கு குருவோட பார்வை சேர்க்கை இருக்கிறதோ அது அவங்க வாழ்க்கையில இளமையில கிடைச்சிடும். எப்ப கிடைக்கும்? இளமையில கிடைக்கும். அதுவே அந்த பாவகத்திற்கு சனி தொடர்பு பெற்றால் எப்ப கிடைக்கும்? 4ஆம் பாவத்தை சனி பார்க்குது, 4ஆம் அதிபதியை சனி பார்க்குது. எப்ப வீடு கட்டுவாரு? வாழ்க்கையினுடைய பிற்காலத்துல 40, 45, 50 இதுல கேது எல்லாம் வந்துட்டாருன்னா அப்பையும் கட்டி வித்துருவாரு, வீட்டுக்கு குடி போறதுக்கு முன்னாடியே சொல்லிடலாமா? அது அப்புறம். அப்ப சனியோட தொடர்பு பிற்காலத்தில் கிடைக்க வைக்கும், குருவோட தொடர்பு வாழ்க்கையில இளமையிலே அவங்களை அனுபவிக்க வைக்கும். சரி, இப்போ ஒருத்தர் வசதி ஆவார்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வசதியா பிழைக்க போறாரு, ஒருவருடைய லக்னாதிபதி அல்லது லக்னம் அது எங்க இருந்து கிளம்பி வந்துச்சுன்னு பார்க்கணும். அதனுடைய 12வது வீடு. இப்ப 12ல கேது இருந்தா மறுபிறவி இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, 12ல கேது யாருக்கெல்லாம் இருக்கு? ஏன் நீங்க பிறக்கும் போதே கஷ்டப்பட்டு பிறந்தீங்களா? சிரமப்பட்ட குடும்பத்தில் பிறந்தீங்களா? இல்ல யாராவது இல்ல 12ல கேது இருக்கு, நான் வசதியான குடும்பத்தில் பிறந்தேன்னு சொல்லுங்க. இல்ல யாருமே இல்லை. அம்மா வேற யாரையும் கூப்பிடுறீங்களா? சரி, அப்ப பாத்தீங்களா? அப்ப 12ங்கிறது என்ன?
12ஆம் இடம் நம்ம ஆர்ஜின், நம்ம எங்கிருந்து வந்தோம், யாரிடமிருந்து கிளம்பி வந்தோம், எந்த பெற்றோர்களிடமிருந்து வந்தோம், எங்க இருந்து வந்திருக்காங்க. 12ல கேது இருந்தா எங்க இருந்து வந்திருப்பாங்க, கேதுட்ட இருந்து வந்திருக்காங்க. கேது வறுமையா வசதியா, ராகு. அப்ப லக்னத்துக்கு 12ல ராகு இருந்துச்சுன்னு வைங்க, அல்லது லக்னாதிபதிக்கு 12ல லக்னாதிபதி கூட ராகு இருந்தா என்ன சொல்லலாம், அவங்க பிறக்கும் போதே வசதியானவங்க சொல்லிடலாமா. அதே போல ராகு 3ல 1ஆம் இடத்தில் ராகு இருந்தால், 3ஆம் இடத்துல ராகு இருந்தால், 6ஆம் இடத்துல ராகு இருந்தால், 10ஆம் இடத்துல ராகு இருந்தால், 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் எப்படியாவது வசதி ஆயிடுவாங்க, எப்படியாவது வசதி ஆயிடுவாங்க. இங்கெல்லாம் கேது இருந்தால் எப்படியாவது இருக்கிறதெல்லாம் தொலைச்சிருவாங்க, எப்படியாவது இருக்கிறத காலி பண்ணிடுவாங்க, வறுமைக்கு வந்துடுவாங்க. அப்ப அப்படி இருக்கிற நாங்க என்ன பண்றது தோணும்ல, என்ன செய்யணும், உங்க பேர்ல எதுவும் இல்லாம பாத்துக்கங்க. அந்த காலத்துல சோவியத் ரஷ்யா தெரியும் இல்லையா, கூட்டா இருந்தப்ப கடைகள்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க, எதை வேணாலும் போட்டுட்டு அதுக்குரிய பொருளை எடுத்துட்டு போயிடலாம், அந்த தொகையை போட்டுட்டு, அப்படிதானே. அது மாதிரி ஆயிடும் உங்க கடை. யாரு, கேது இருந்தா. ஏன், அடுத்தவங்க தான் வாழ்வாங்க. கேது என்ன செய்யும், அவரால் பிறருக்கு நன்மை, மற்றவங்களால அவருக்கு துன்பம். ராகு வந்துட்டா அடுத்தவரால் இவருக்கு லாபம், இவரால் மற்றவர்களுக்கு துன்பம். உலகத்தை பூரா வதைக்கிற வேலையை செய்வது ராகு, சுற்றி இருக்கிற எல்லாரையும் வதைக்கிற வேலையை செய்வது ராகு. உலகத்தில் உள்ள எல்லாருனாலையும் வதைபடுகின்ற ஆளு கேது. உலகத்தில் எல்லாரையும் முன்னிட்டு சுமை தாங்கியா வாழ்வது கேது. அப்போ உங்க குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய அதனுடைய லக்னாதிபதியை கோச்சாரத்தில் வர்ற ராகு தொடரும்போது என்ன ஆகும், ராகுவோட மெயின் வேலை என்ன, அவங்களுடைய முக்கியமான பொறுப்பு என்ன, அப்பா அம்மாவை பாதிக்க வைப்பது, தாய் தந்தையை பாதிக்க வைப்பது. அப்ப உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. அதுவரையும் நல்லா இருந்த பையன் வேற மாதிரி ஆயிடுவான். கேள்வியை போனா முதல்ல பொருள் பறக்கும். ராகு வந்தோடனே, ராகு திசை வருதோ ராகு வானத்துல வருதோ நீங்க கவனமா இருக்கணும். அதே போல பொருள் பறக்கும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா தலையில ஏதாவது கட்டு போட வேண்டியிருக்கும், பையனால அடிச்சு போடுவாரு. யாரு, ராகு வந்துட்டா. அப்ப உணர்ச்சி வசப்படாம என்ன செய்யணும், கேது வந்துட்டா என்ன செய்வாரு, எல்லாத்துக்கும் மூட்டு வலையை பார்ப்பாரு, இல்லாட்டி கீழே பார்ப்பாரு, படிக்கவும் மாட்டாரு, எழுதவும் மாட்டாரு. ஒரு வலை விரிக்கும் கேது, கேதுக்கு பேர் வலை, வயசுக்கு தகுந்த மாதிரி விரிக்கும். சின்ன வயசுல வலை என்ன விரிக்கும், காதல் வலை விரிக்கும். நடுவில் என்ன விரிக்கும், கவலை வலை, கடன் வலைன்னு விரிக்கும். இப்படி வயசுக்கு தகுந்த மாதிரி வலை விரிச்சு நம்மளை முடமாக்கி மூளையில உட்கார வைக்கும். எதுக்காக, நம்ம செய்த தப்புக்கான தண்டனை. ராகு என்ன செய்யும், அதிக பாவத்தை செய்ய வைக்க. அப்ப ராகு, அதான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. சிவன் கழுத்தில் இருக்கிற அந்த நாகம், மகாவிஷ்ணு பள்ளி கொண்டு இருக்கிற அந்த நாகம் அதிகாரம் பெற்று இருக்கும். அந்த நாகத்தை தலையில போட்டு மிதிச்சிருப்பாங்க காளி. அப்ப ராகு வந்தா தலைதானே ராகு, யாரை வழிபடணும், காளி. அந்த குழந்தையை கூட்டு போய் காளி தரிசனம் பண்ணா கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். நான் ஒரு கடந்த 10 ஆண்டு அனுபவத்துல பார்த்துருக்கிறேன். எத்தனை குழந்தைகள் கல்லூரிக்கு போகாத, பள்ளிக்கு போகாத பிள்ளைகள் கூட போயிருக்காங்க, போக வச்சிருக்கிறோம். ஏன்னா காளி வழிபாட்டின் மூலம். அப்ப கேதுவுக்கு இருக்கவே இருக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். கேது வந்துட்டா கோயிலுக்கு கூட போக அவசியம் இல்லை. நம்ம ருத்ராட்ச மாலையும் காவி உடையும் வாங்கிட்டு உண்மையான துறவியா காட்டுக்கு போயிட்டோம்னா தப்பிச்சிருவோம். அந்த காலத்துல மன்னர்கள் அதான் பண்ணாங்க. ஒரு சிறு பற்று கூட இல்லைன்னா கேது உங்க வாழ்க்கையில வறுமையோ சிரமத்தையோ ஒருபோதும் தராது. ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியுமா? இந்த மண்டபத்துக்கு வேகமா போகணும்னு நினைச்சா கேது வந்துடும், அங்க போய் நல்லா பேச நினைச்சா கேது வந்துடும், சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கேது வந்துடும் இல்லையா? அப்ப சிறு பற்று கூட இல்லாம மனிதர்கள் நம்ம எப்படி வாழ முடியும்? ஆனா அந்த சிறு பற்று கூட இல்லாத தெய்வம் தான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அவரை சேவித்தால் 50% ஒரு ஒப்பந்தம் அவர்களுக்குள்ள இருக்கிறதா ஒரு கதை. உங்களுக்கு அந்த கேதுனுடைய வினை குறையும். கேது வந்துட்டா சரி, கேது வந்துட்டா ராகு இருக்கு. இப்போ ஒரு ஜாதத்துல கேட்பாங்க, சனியோட ராகு இருக்கு, இந்த மாதிரி அரசு வேலைக்கு பணம் கேட்கிறார்கள், கொடுக்கவான்னு கேட்க வருவாங்க. சனியோட ராகு தான் என்ன சொல்லலாம், ராகு தான் குறுக்கு வழி கொடுக்கலாம். கேது இருந்தா, கேது வந்து யாராவது லஞ்சம் கொடுத்தா துப்பாக்கி எடுத்து சுற்றுவார். யாரு? அப்ப கேது இருக்கிறவங்க, சனியோட கேது இருக்கிறவங்க லஞ்சம் கொடுத்தா என்ன ஆகும், வேலை கிடைக்குமா? லஞ்சம் கொடுத்த குற்றத்துக்காக 10 மாசம் கழிச்சு கைது பண்ண வருவாங்க, இல்ல அவமானம் வரும், இல்ல காசை கொண்டு ஓடி போயிடுவாங்க. யாரெல்லாம் சனிக்கு 1, 5, 9ல 2ல கேது, நாடி ஜோர் நினைக்க வேணாம், திரிகோணம்னு எடுத்துக்கோங்க. சரியா? இங்க கேது இருக்கோ அவங்க கண்டிப்பாக வேலைக்கு பணமோ சிபாரிசோ குறுக்கு வழியை பிடிச்சா கிடைக்காது. கேதுக்கு எப்பயுமே ஒரே வழி, ஒரு வழி பாதை. கேது போன வழி திரும்பி வராது, நேர்வழி பாதை. குருவை விட நேர்மையாளன் யாரு?
கேது. அப்ப கேது இருக்கிறவங்க சட்டத்துக்கு புறம்பா செஞ்சாலோ குறுக்கு வழியில போனா என்ன ஆகும்? மாட்டிக்கிறவங்க. அப்ப ராகு என்ன செய்யும்? மனிதர்களுக்கு எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஞானோதயத்தை கொடுத்து அந்த அவங்கள வாழ்க்கையில கெடுத்து அதுக்கப்புறம் ஒரு புத்தியை கொடுக்கும். அதான் ஞானக்காரகர். ஞானக்காரர் ராகுன்னு சொல்லுவாங்க. உண்மையான ஞானம் தர்றவர் கேது. அவர் போகக்காரகர் ராகு. என்ன செய்வாரு? நிறைய கொடுப்பார். சாதாரண கவுன்சிலராக இருந்தவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பார். முதல் முறை ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவருக்கு அமைச்சராக்கி விட்டுருவார். எப்ப? உடனே இம்மிடியா நடக்கும். ராகுலாம் சர்வசாதாரணம் இல்லை. ராகு கொடுக்கிற நன்மைகள் எல்லாம் பொருளாதாரத்திலையும் பிரபலத்திலையும் சரி உடனே கொடுக்கும். அப்ப அப்படி கொடுத்த ஒரு நபர் இந்த ஏரியாவில் இருக்காரு பாருங்க. இதுல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தான் கூமாப்பட்டின்னு ஒரு ஊர். பாத்தீங்களா? கூமாப்பட்டி. அவர் ஜாதகத்தை இல்ல, வாங்கி பாருங்க, நிச்சயமா ராகு இருக்கும். சிவகார்த்திகேயன் நம்ம அறிவுரையெல்லாம் சொல்லி இருக்கிறோம் நம்ம பாடணும் இல்ல. அவருக்கு ராகு திசை. ரஜினிகாந்த் ராகு திசை. திடீர்னு ஒரு கேட்ட தொடர்ந்து ஓபன் பண்ணி ஒரு 5 வருஷத்துல பெரிய ஹீரோவானாரா? ஆனா அவங்களுக்கு விதி பலம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நீடிச்சாங்க. அப்ப இப்படி திடீர் பிரபலம், திடீர் செல்வம், திடீர் பெரு வளர்ச்சி இதெல்லாம் தர்றவர் யாரு? இதெல்லாம் கொடுத்தா நம்மளால சும்மா இருப்பாங்களா? குடிசை வீட்டில் துவங்கியிருந்தவருக்கு ஏசியோட வீடு, சொகுசு காரு, பங்களா, ஆடம்பரம், செலவு பண்ண முடியாத பணம் பண்ணா என்ன செய்வாரு? அடுத்த பிறவிக்கான வேலையை செய்வாரு. நிறைய பணம் சேர்ப்பாரு, அதுக்கான பாவத்தையும் சேர்ப்பார் இல்லையா? அதனாலதான் ராகு வந்துட்டா நம்மள பாவம் செய்ய தூண்டும். கேது இருக்கார் இல்லையா? அவர் நம்ம ஜாதக கட்டத்துல எந்த வீட்டுல இருக்கிறாரோ 1வது வீட்டுல இருந்தா அவராலே அவர் கஷ்டப்பட போறாருன்னு அர்த்தம். 2வது வீட்டுல இருந்தா வாழ்க்கை முழுவதும் குடும்பத்தை சுமந்தே அவர் கஷ்டப்பட போறாருன்னு அர்த்தம். 3ஆம் வீட்டுல இருந்தா தம்பி தங்கைகள் இளையவர் யாராவது தம்பின்னு கூப்பிட்டு அவர் அரைஞ்சிட்டு போயிடுவான். யாரு? இளைய உறவுகள் அத்தனை சிற்றின்பம் கிடைக்காது, சின்ன சின்ன ஆசை கூட நிறைவேறாது அப்படின்னு அர்த்தம். கேது 4ஆம் வீட்டுல இருந்தா வீடு மனை சுகம் நிம்மதி இருக்காது. அதை கெட்டியே படாத பாடுபடுவாரு. எனக்கு தெரிஞ்சு வீடு கட்டிட்டு அதுக்கு 25 வருஷம் கடனால் அவதிப்படுறவங்களா இருக்காங்க. வீடு இருக்கு இல்லையா? வீடு கட்டுறவங்க எல்லாரும் கோடீஸ்வரனா இருந்தா கூட வாழ்க்கையில கஷ்டப்படணும். ஏன்? வீடு எத்தனாவது வீடு? பாவகம். லக்னத்திலிருந்து 4வது பாவகம். அப்ப 4வது பாவகம் 1ல இருந்து 4 10ஆம் இடத்துக்கு 7 தானே. அப்ப தொழில போட்டு தள்ளிடுமா? யாரெல்லாம் வீடு கட்டினீங்களோ அடுத்த 2 வருஷம் வேலை தொழில பாதிப்படைஞ்சிருப்பீங்க. உண்மையா? யாரும் வீடு கட்டலையா? ஏன்னா வேலை தொழில் பாதிப்பு வரும். ஏன்? 10ஆம் பாவத்துக்கு அது எதிரிங்கிறதுனால. அதுக்காக வீடை கட்டாம வாழ முடியாது. கவனமா பார்த்து கட்டணும். நமக்கு நேரம் சரியில்லாம இருக்குல்ல, சுப செலவு பண்ணணும்னு இருக்கு இல்லையா? அந்த நேரத்துல வீடு கட்ட தொடங்கணும். மருத்துவ செலவு வரும் இல்லையா? நோய் வரும் இல்லையா? ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அது 11ஆம் இடம். அந்த செலவு பண்ணா நோயில இருந்து தப்பிச்சுக்கலாம். பெரிய சுப செலவு வருது, உங்ககிட்ட இருக்கிற பணம்லாம் காணாம போகுது அப்படின்னு சொன்னா அப்ப வீடு கட்டணும். அப்ப இந்த ராகு கேது 1, 3, 6, 10, 11 இருந்தா அவங்க ஓரளவுக்கு வசதி ஆயிடுவாங்க. கேது இருந்தா வசதி ஆக மாட்டாங்க. அதே போல உலகத்துல எந்த சவரையும் செய்ய வைக்கிற இடம் எது? 3ஆம் இடம். 3ஆம் இடம் இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம சிந்தனையுடைய துவக்கம். இப்ப நம்ம ஒரு பெருந்தவறு பண்ண போறோம், ஒரு பெருங்கொலையை பண்ண போறோம். அதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க இல்லையா? அது எங்க இருந்து உற்பத்தி ஆகும்? சிந்தனையில இருந்து உற்பத்தி ஆகும். அந்த சிந்திக்கிற இடம் தான் 3ஆம் இடம். அதுதான் ஆசை, அதுதான் விருப்பம். அப்ப அந்த 3ஆம் இடம் தான் வெரி டேஞ்சரஸ். இங்க பாப கிரகம் இருக்கு இல்லையா? அவங்க பயப்படவே மாட்டாங்க. பார்க்கறதுக்கு பரம சாதுவா இருப்பாங்க. வெறும் 25 கிலோ தான் இருப்பாரு. ஆனா போற போக்குல கழுத்துல பிளேடு போட்டு போயிட்டே இருப்பாரு. 2 உசுரை காலி பண்ணிடுவாரு. அதே மாதிரி கூசாம ஒரு விஷயத்தை திருடிடுவாங்க. பெரிய தவறு பண்ணுவாங்க. சமூகத்துக்கு புறம்பா இப்ப பாலின சீண்டெல்லாம் நடக்குது இல்ல, இதெல்லாம் அவங்க தான் துணிஞ்சு செய்வாங்க. யாரு? 3ஆம் இடத்துல இயற்கை பாப கிரகங்கள் யாராரு? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இந்த 5 பேர் 3ஆம் இடத்துல இருந்தா உங்க ஆசை சொல்றதை எந்த விதத்திலும் கேட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அப்படி இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. சரியா? அப்ப அந்த 3ஆம் இடம் இந்த மாதிரி தூண்டக்கூடியது. இயற்கை சுபகிரகம் இருந்தா சிந்தனை இருக்கும், செயலுக்கு தைரியம் இருக்காது. பயப்பட வேண்டியதில்லை. குரு யாரு? குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் இவர்கள்லாம் இருந்தா பாதிக்காது. அதே போல எந்த அதிபதியும், அதாவது 4ஆம் இடம் பலம் பெற்றால் அவர்கள் வித்தையில கொஞ்சம் விசேஷமானவங்க. 4ஆம் இடம் தான் இருக்கிறதுலே பலமா இருக்கு. 4ஆம் இடம் தான் பலமா இருக்குன்னா கல்வியில் கரை கண்டவர்கள், பட்டம் பல பெற்றவர்கள், பல பெற போறவர்கள்னே சொல்லிடலாம். ஆனா அவர்கள் நோகாமல் வேலை செய்வாங்க. 10ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் இல்லையா? 4ஆம் இடம் என்ன? சொகுசான இடம். பிறந்தது நம்ம எங்க பிறந்தோம்? தாய் வயிற்றுல இருந்தா வழி வந்தோம். அங்க சொகுசமா இருந்தோமா? காற்று புகாத இடத்துல,
குழு குழுன்னு ஒரு பனிக்கு கூட நீர்னால சூழப்பட்டு அதே மாதிரி வெளியே வர்றோம், வசதியாக ஒரு வீட்டை கட்டி ஏசியெல்லாம் பொருத்தி வாழ்கிறோம், எங்கே போனாலும் சொகுசாக பயணிக்கிறோம், வாகனம் பார்த்தீங்களா எல்லாமே சொகுசு இருக்கும் 4ஆம் இடத்துல இருக்கா. அப்போ அங்கே போய் ஒருத்தருக்கு 10ஆம் அதிபதி உட்கார்ந்தாலோ அல்லது 4ஆம் அதிபதி பலம் பெற்றாலோ அவர் எப்படி வேலை செய்வார்? உயர்தர சொகுசு. இங்கே இந்த விழாவுக்கு அரங்கத்துக்கு வர சொன்னால் ஏசி பஸ் இருக்கா, ஏசி ட்ரெயினில் இடம் இருக்கா, இல்லைன்னா வர முடியாது. அங்கே எனக்கு ஏசி அறை கிடைக்குமா கேட்பாங்க. இது 4ஆம் இடம் பலம் பெற்றவர்கள். சரியா? அதே போல தான் 4, 8, 12 சொன்னேன். 4, 8, 12 12ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருந்தால் அவருக்கு வீடு உண்டு. 8ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம்னாலும் வீடு இருக்கு. ஆனால் வீடு கட்டுறதுக்காக பிரச்சனை வரும். வீடு கட்டும் போதே போலீஸ் ஸ்டேஷன் போவார். பக்கத்தில் அவருக்கு ஒரு ஒரு அடியை சேர்த்து கட்டார்னு வருவார். ஆனால் வீடு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்? 4ஆம் இடத்திற்கு திரிகோணங்கள். 4க்கு 1, 4னா 1, அதுக்கு 5ஆம் இடம் 8, அதுக்கு 9ஆம் இடம் 12. அப்ப 4, 8, 12ல 1 பலமா இருந்தா கூட ஒரு வாழ்க்கையில வீடு அமையும். அதே போலதான் கல்வி, தொழில். இப்ப என்ன படிப்பார் பாப்போம் இல்லையா? புதனை பார்ப்போம், 4ஆம் அதிபதி பார்ப்போம். இவங்களை இந்த தாது மூல ஜீவன் வச்சு கண்டுபிடிங்க. தாது மேசம், சரமெல்லாம் தாது, சிரமெல்லாம் மூலம், உபயமெல்லாம் ஜீவன். உபயமெல்லாம் ஜீவன். அப்ப இந்த ஜீவராசின்னு என்ன சொல்லும்? மனிதர்களுக்கு சேவை பண்றது. மருத்துவம், ஆசிரியர், பப்ளிக் ரிலேஷன் இருக்குல்ல, வங்கி ஊழியர், தொடர்பெல்லாம். மூலம் என்றால் செடி கொடி தாவரம், கம்ப்யூட்டர், கணிப்பொறி சொல்லமா? அதாவது தானாக அசையாது ஆனா உயிர் உண்டு, அதெல்லாம் மூலம். தாதுன்னா என்ன? மல்லுக்கு மண்ணு, கல்லு, ஜல்லி, சிமெண்ட், செங்கல், இரும்பு சொல்ற இல்லையா? சிவில் என்ஜினியரிங், இது மாதிரி துறைகள். மூலம் என்றால் பாட்டனி, கம்ப்யூட்டர் எல்லாம். அப்ப இதுல எந்த ராசியில கிரகம் இருக்குங்கிறத வச்சு கல்வியும் கண்டுபிடிக்கலாம், சனியும் 10ஆம் இடத்தை வச்சு ஒருத்தர் தொழிலையும் கண்டுபிடிக்கலாம். அதே போல அடுத்து 5ஆம் இடத்துக்கு வர்றோம். இப்ப நிறைய பேருக்கு குழந்தை பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை பிரச்சனைகள் இருக்கு. இந்த சூரியன் சுக்கிரன் ஒன்றாய் சேர்ந்தால் கருமுட்டை பாதிக்கும், ஆணுக்கு உயிரணுக்கள் பாதிக்கும். இவங்களோட ராகு கேதுகள் சேர்ந்தா குழந்தை பாதிப்புகள் வரும். இந்த ராகு கேதுகள் சேரும் போது குழந்தை உடனே 5ல ராகு இருந்தா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னா 5 அதனுடைய அதிபதி காரகர் குரு, ஆண் குழந்தைக்கான கிரகமான சூரியன், பெண் குழந்தைக்கான காரகர் சுக்கிரன். இவை அனைத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். 10% இருந்தா கூட லேட்டா கிடைக்கும். சனியோட பார்வை இருந்தால் லேட்டா கிடைக்கும். இந்த குழந்தை தாமதம்ங்கிறது இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு அதிகமாகுது. ஏன் அப்படின்னா கலியுகத்துல உணவு முறைகள், உடற்பயிற்சி முறைகள்லாம் வெகுவா குறைந்துருச்சு. இந்த விடிவெள்ளி நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சுக்கிரன் உதிக்கிற நேரம், சீக்கிரம் இரவில் லேட்டாக மறைந்து விரைவாக உதிக்கக்கூடிய விடிவெள்ளி நேரம் 4 மணி 10 நிமிஷத்துல இருந்து 5:50 வரைய. அந்த நேரத்துல பாலின உறுப்புகள்லாம் தூண்டுதலோட இருக்கும். பாலின உறுப்புகள்லாம் தூண்டுதலோட இருக்கும். குறைகளை புறம் உடம்பு இயற்கையா அதுவே சரி செய்து கொள்ளும். பிரம்ம முகூர்த்தத்தோட முடிச்சு போடாதீங்க. இந்த விடிவெள்ளி நேரத்தில் தாம்பத்தியம் வைத்து கொண்டு வர விரைவில் இந்த குழந்தை பிரச்சனை தீரும். யாருக்கெல்லாம் லேட் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்களோ இதை பரிந்துரை செய்யுங்க. அதே போலதான் சந்திரன் சுக்கிரன், பெண்களுக்கு கர்ப்பப்பை. இதுல ராகு கேது எவை சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது நம்ம பலனை தீர்மானிக்கணும். ராகு என்பது என்ன செய்யும்? கர்ப்பப்பை தளர்வை சொல்லும். கேது என்பது கருப்பை வாயை கட்டி வச்சிருக்கும். ராகு கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அதான் பிசிஓடி பிரச்சனை, நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துல. தளர்வா இருக்கும். சந்திரனுடைய சுக்கிரனுடைய ராகு இருந்தா குழந்தை தடை பெண்களுக்கு அதனால வரும். ஆனா பெண்களுக்கு கேது, சுக்கிரனை கேது தொட்டிருந்தாலோ சந்திரனை கேது தொட்டிருந்தா அவங்களுக்கு இந்த தாம்பத்தியத்துக்கான ஹார்மோன் சரிவர வேலை செய்யல, அவங்களுக்குள்ள தாம்பத்திய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை சரி செய்தால் குழந்தை பிறக்கும். சரியா? அதே போலதான் அடுத்து நம்ம திருமணத்துக்கு வந்துடுறோம். சுருக்கமா முக்கியமான சில விஷயங்களை. திருமண பொருத்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திருமணம் என்பது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். திருமண பொருத்தம் பார்க்கும்போது 2 விஷயங்கள் நினைவில் வச்சுக்கணும். 1ஆம் இடம் யாரு? ஜாதகம் பார்க்கறோம் இல்லையா? அந்த பையனுக்கு வரன் தேடுறாங்க, அவர் ஜாதத்தை வாங்கி பார்க்கறோம். அதுல 1ஆம் இடம் ஜனனம், அந்த 1ஆம் இடம் ஜாதகர். அப்ப 7ஆம் இடம் யாரு? மனைவி. 1ஆம் இடம் ஆளுங்கட்சி. அப்ப 7ஆம் இடம் என்ன? எதிர்கட்சி. 1ஆம் இடம் விற்பனையாளர். 7ஆம் இடம் யார்? அப்ப வாடிக்கையாளர். அப்ப இதுதான் அடிப்படை ரகசியம். இப்ப என்ன செய்வாங்க? பொருத்தம் பார்க்க சொன்னா இவங்களுக்கு இணைவா இருக்கிற மாதிரி திரிகோணங்கள்ல 1, 5, 9 இந்த மாதிரி லக்கணத்தை சேர்த்து வச்சாதான் ஒற்றுமையா இருப்பாங்கன்னு நிறைய ஜோசியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அப்படியா? மனைவி என்பதே ஆப்போசிட்.
அப்ப 1, 5, 9 ஒருத்தர் இருந்தா அவருக்கு 3, 7, 11 தான் இருக்கணும். ஏன்னா கணவர் என்பவர் சாவி, மனைவி என்பது பூட்டு. இந்த சாவியில எந்த இடத்துலலாம் மேடு இருக்கிறதோ பூட்டுல அந்த இடத்துலலாம் பள்ளம் இருக்கும். சாவியில எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ பூட்டுல அங்க மேடு இருக்கும், உயரமா இருக்கும். அப்ப என்ன, கணவர்கிட்ட எதெல்லாம் குறைவா இருக்கோ அது மனைவிட்ட நிறைய இருக்கும், மனைவிட்ட எதெல்லாம் குறையா இருக்கோ அது கணவர்கிட்ட நிறைய இருக்கும். இதுக்கு பேர் தான் உண்மையான திருமணப்படுத்தும். இப்ப நிறைய தம்பதிகள் உங்க வீட்டுல இருப்பீங்க இல்லையா, இதுல எங்க மனைவிக்கும் எனக்கும் ஒரே குணம் சார், ஒரு விஷயம் கூட மாறலன்னு சொல்ற யாராவது கை தூக்குங்க. எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே குணம், நாங்க அவ்வளவு ஒற்றுமையா இருக்கோம். எனக்கும் ரஜினிகாந்த பிடிக்கும், அவங்களுக்கு ரஜினிகாந்த பிடிக்கும். எனக்கு இடியாப்பம் தான் பிடிக்கும், அவங்களுக்கு இடியாப்பம் தான் பிடிக்கும். எனக்கும் ட்ரெயின்ல போறதான் பிடிக்கும், அவங்களுக்கு ட்ரெயின்ல போறதான் பிடிக்கும். யாரோ சொல்லுங்க, திரும்பி பாருங்களேன். ஒரே ஒரு இல்லைன்னு சொல்றீங்களா? சரி, பாத்தீங்களா, ஒரு ஆள் இல்லை. இப்ப புரிஞ்சு போச்சா? அப்ப உலகத்துல மற்ற ஜோதிடர்கள் பார்க்கிறாங்க இல்லையா, 1, 5, 9 லக்கணத்தெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு அவங்களுக்குள்ள ஒற்றுமை வருமா? 1, 5, 9 நம்ம உறவுக்காரவங்க, அண்ணன் தங்கை ஆயிடுவாங்க. அப்ப மனைவி எப்படி இருக்கணும்? நீங்க ஒரு பையனை இப்ப நான் சொன்னபடி குணத்தை கண்டுபிடிக்கிறீங்க, அவர் அமைதியானவர், பண்பானவர், அவருக்கு நிச்சயமாக சாத்த தொடாமே சொல்லிடலாம். ஐயா ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, கட் அண்ட் ரைட், ராயல் சுபாவம், காலிலே தான் கிடக்கணும் நீ, அப்படிதான் உனக்கு மனைவி வரும். ஏன்னா அதான் நீ ஏத்துக்கிற பக்குவத்தோடு இருக்கே சொல்லிடலாம். அதே போல ஒரு கணவனிடம் கோபம், வேகம், பிடிவாதம், ஆங்காரம், உலகத்தை அழிக்கிற வைராக்கியில இருந்தா அவருக்கு வர்ற மனைவி எப்படி அமையும்? அமைதியா, சாந்தமா, அந்த ஆள் பண்ணிட்டு போற தப்பெல்லாம் சொல்லும். அவர் அப்படித்தாங்க ஒரு 4 நாளைக்கு பைத்தியமா இருப்பார், அப்புறம் சரியாயிருவார் அப்படின்னு பின்னாடியே போய் மனைவி விளக்கம் கொடுத்துட்டு போகும். இப்போ அவங்க அக்காவே காயப்படுத்திட்டு போயிடுவார் அவரு, ஆனா மனைவி போய் சரி பண்ற மாதிரி அமையும். பார்த்துருப்பீங்கல்ல, வாழ்க்கையில உங்க வீட்லயே நடந்திருக்கும். கண்டிப்பாக இந்த உலகத்திலே நமக்கு பொருந்தாத ஒரு ஆள்னா கணவன் மனைவி தான். ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. ஆப்போசிட்டா சொன்னாதான் கணவன் மனைவி. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் திருமண வாழ்க்கை. புரியுதா? அப்ப பொருத்தம் பார்க்கும்போது என்ன செய்யணும்? ஒரு நபருடைய குணத்திற்கு, அவருடைய செயல்பாடுகளுக்கு, அவர் விருப்பத்திற்கு எதிராக தேர்ந்தெடுத்து வைப்பதான் உண்மையான திருமண பொருத்தம். சரி, செவ்வாய் தோஷம், சர்ப்பதோஷம் எடுத்தோடனே வந்துடும். இவருக்கு 2ல் ராகு இருக்கிறது, அவங்களுக்கு 2ல் ராகு இருக்கணும். இவங்களுக்கு 8ல் கேது இருக்கு, அங்கேயே 8ல் கேது இருக்கணும். இங்க 1ல் கேது இருக்கு, அங்கேயே இருக்கணும். இங்க 2ல் செவ்வாய் இருக்கு, அங்கேயே இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, மாப்பிள்ளை கண்ணு தெரியாது, கண்டிப்பாக கண் தெரியாத பொண்ணை தான் கட்டி வைக்கணும். சரியா? நல்லா இருப்பாங்க இல்லையா? நல்லா இருப்பாங்களா இல்லையா? அப்ப ஒரு தோஷத்துக்கு தோஷங்கிறது அரபு நாடுகளுடைய சட்டம் மாதிரி இல்லையா? ராகு கேதுகளை ஏன் எப்பயுமே வில்லன்களாகவே பார்க்கணும்? அவங்க தானே இப்ப சிவகார்த்திகேயன் வளர்த்தாங்க. கூமாப்பட்டி, அவர் பேர் என்ன, தங்கராசா, தங்கபாண்டி, அவரை பிரபலமடை செய்தார்கள். எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜயகாந்த், அரசியல்ல புதுசு வந்தவங்க எல்லாம் கூட பிரபலமாக்குறார் இல்லையா? அப்படிப்பட்ட ராகுவை ஏன் வில்லனா சேர்க்கணும்? கேது பாத்தீங்க, உலக நன்மைக்காக ஆன்மீக பாதைகள்லாம் கொண்டு போறாரு. எல்லா நேரமும் அவங்க கெட்டவங்க இல்ல. அப்ப அந்த இடத்துல இருந்தாலும் பாதிக்குமான்னு பார்க்கணும். பார்க்க வேண்டியதா. எப்படி பார்க்கணும்? லக்னத்துக்கு 2ல் இருந்தா சர்ப்பதோஷமானா அப்படி இல்லை. லக்னாதிபதிக்கு 2ல் இருந்தா தான் சர்ப்பதோஷம். நம்ம தான் பாரம்பரியத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? லக்னம் பெருசா, லக்ன அதிபதி பெருசா? ஒரு வீட்டினுடைய தன்மை எடுத்து செல்வது லக்னமா, லக்னாதிபதியா? ராசியா, ராசி அதிபதியா? பாவகமா, பாவக அதிபதியா? பாவக அதிபதி. அப்ப பாவக அதிபதியோட ராகு கேது இல்லைன்னா தோஷம் இல்லை. சுக்கிரனோட ராகு கேது இருந்தாதான் சர்ப்பதோஷம். யார்? ஒரு ஆணுக்கு, மனைவிக்கு. அதே போல பெண்ணுக்கு செவ்வாயோட ராகு கேது இருந்தாதான் சர்ப்பதோஷம். 7ஆம் அதிபதியோட ராகு கேது இருந்தால்தான் சர்ப்பதோஷம். புரியுதா? அப்ப 2ல் இருந்தாலே ராகு தோஷம் நம்மளும் ஒதுக்கக்கூடாது. அப்ப அந்த பாவக அதிபதி தான் ஒரு வீட்டினுடைய பலனை எடுத்து செல்வதில் மிக முக்கியமான பங்காற்றுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்கும், திசா சந்திப்பு. அவருக்கு ராகு திசை 40 வயசுல வருது, இவருக்கு 40 வயசுல ராகு திசை வருது, நாங்க சேர்க்க முடியாது. ராகு 2 பேருக்கும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரியா இருக்காங்க? ராகு இன்னைக்கு இருந்து நாளைக்கு மாறிடுவார், நாளைக்கு அவருடைய சுபாவம் மாறிடும். 2 பேருக்கு குரு திசை வருது, சேர்க்க முடியாது. இப்ப குருங்கிற பேர் தானே ஒண்ணு. இப்ப சென்னையில கோபாலபுரத்துல ஐயா கருணாநிதி இருக்காரு, நம்ம தெருவிலையும் கருணாநிதினு ஒரு பேர்ல இருப்பாரு. நம்ம ஐயா கருணாநிதிக்கு பதில் இவருக்கு மரியாதை செஞ்சிட முடியுமா? முடியாது இல்லையா? பேர் தான் ஒண்ணு, ஆனா அவங்க செய்யற பலன் அவங்க ஜாத்துக்கு வேறு வேறு தானே. புரியுதா? ராகு திசை 2 பேருக்கு நடக்கும். அவருக்கு 4ல் இருக்கும், அவருக்கு 10ல் இருக்கும். அவருக்கு வேற நிச்சயம் மகத்துல இருக்கும்,
இவருக்கு வந்து திருவோணத்துல இருக்கும். அப்ப வேறுபட்ட பலன் தானே நடக்கும். அப்ப திசா சந்திப்புங்கிற கான்செப்ட் அடிபட்டு போதா? ஆனா ஒரு முக்கியம், இந்த காலபுருஷத்துக்கு ஒரு திசை இலக்கணம் இருக்குல்ல, ஒரே திசை ஒரே புத்தி வரக்கூடாது. குறைஞ்சபட்சம் 3 வருஷம் இடைவெளி இருக்கணும். ஒரே திசையா இருந்தாலும் சேர்க்கலாம், ஆனா 3 வருஷம் இடைவெளி வேணும். அதே போல ராசி முக்கியம், லக்னம் முக்கியம் பார்த்துட்டோம். அதனால அவங்களுக்கு அப்ப அந்த இடத்துல 1, 5, 9 பலம் இல்லைன்னா அவங்க தான் செய்த தவறுகளுக்கு அவமானம், பழிபாவம், பேப்பர்ல பேர் வர்றது, காவல் நிலையத்தில் மாட்டுவது அப்படின்னு நிறைய விஷயங்களை அனுபவிப்பாங்க. இந்த 9ஆம் இடம் பலம் பெற்றவங்களை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவங்க தான் திறமை இல்லைனாலும் அறிவு இல்லைனாலும் வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா மூத்தோர் புண்ணியம், அவங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ துணை, ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இவ்வளவு நேரம் பொறுமையா நமது உரையை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.